ரீசெண்டா ஹைதராபாத் சிட்டில இருக்கிற கராச்சி பேக்கரியை ஒரு சிலர் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, கராச்சி அப்படிங்கிறது பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு சிட்டியோட நேம். இந்த கராச்சி பேக்கரியோட ஃபவுண்டர் கான்சந்த் ரம்னானி. இவரோட ஆரிஜின் பாகிஸ்தான்ல இருக்கிற கராச்சி அப்படின்ற ஒரு ஊர். 1947ல இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் செப்பரேஷன் அப்ப பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு மைக்ரேட் ஆகி வராரு. கராச்சி அப்படிங்கிறது இவர் வாழ்ந்த ஊர் அப்படின்றதால 1953ல இந்தியால ஒரு கராச்சி பேக்கரி அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு. சோ இந்த பேக்கரியை தான் இப்ப ரீசெண்டா இவங்க பாகிஸ்தானோட இது சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு நினைச்சு அடிச்சு உடைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பேக்கரியோட படிக்கட்டுல பாகிஸ்தான் பிளாக் கிழிச்சு அங்கங்க பேஸ்ட் பண்ணிருக்காங்க. எல்லாரும் அதை மிதிச்சு நடக்கணும் அப்படின்றதுக்காக. பட் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் இந்த பேக்கரியோட மேனேஜ்மெண்ட் இது 100% இந்தியன் பேஸ்ட் பிசினஸ் தான், நாங்க ஆபரேஷன் சிந்தூரை கம்ப்ளீட்டா சப்போர்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி அவங்களோட பேக்கரியோட சைனேஜ் எல்லாத்துலயும் இந்தியன் பிளாக பிளேஸ் பண்ணிருக்காங்க. एक्चुअली ये हमारा ब्रांड कराची बेकरी 1953 से हैदराबाद में ही है. हम लोग हैदराबाद, हमारे ग्रैंडफादर हैदराबाद में ही स्टार्ट किए थे कराची बेकरी और हम लोग आज 72 इयर्स हो गए. Meanwhile, at the same time, பாகிஸ்தான்ல இருக்கிற ஹைதராபாத் சிட்டில த பாம்பே பேக்கரி அப்படின்ற ஒரு பிசினஸ் 1911ல இருந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. இந்த பாம்பே பேக்கரியோட ஃபவுண்டர் பலாஜ் ராய் கங்காராம் தந்தானி. இந்த பேக்கரிக்கு பாகிஸ்தானிஸ் எல்லாருமே அவங்களோட சப்போர்ட்டை தெரிவிக்கிற மாதிரி சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.